அப்பாவின் பெண். எண்ணம், எழுத்து, குரல் நைத்ருவன். ஏமா ரம்யா, இதுதான் உங்களுடைய கடைசி முடிவா? ஒரு வருஷம் உங்க கூட பேசியாச்சு. ஜட்மெண்ட் கொடுக்கிற கட்டாயம் எனக்கு வந்தாச்சு. கடைசியா ஒரு முறை யோசிச்சு பார்த்துக்கோங்கம்மா. மௌனமாய் இருந்த ரம்யாவை பார்த்து கேட்டார் அந்த பெண் ஜட்ஜ். மனிதர்களுக்குள்ள அபிமானத்துடன் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆமா யுவர் ஆனர், மிச்சம் இருக்கிற வாழ்க்கையாவது அமைதியா வாழணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை யுவர் ஆனர். விமல் தம்பி, உங்களோட முடிவு தான் என்ன? நல்ல வாழ்க்கைங்கிறது நாம் அமைச்சுக்கிறது தான் தம்பி. ரம்யா நல்ல பொண்ணா இருக்காங்க, ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. இன்னும் 2 பேரும் கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேன்னா எப்படி? என்னதான் முடிவா சொல்றீங்க? விமலிடம் ஆரம்பித்த அந்த ஜட்ஜ் இருவரிடத்திலும் கேள்வியை முடித்தார். டைவர்ஸ் தான் யுவர் ஆனர். இருவரும் ஒரே சமயத்தில் சேர்ந்து சொன்னார்கள். ஜட்ஜ் முயற்சி செய்தும் ரம்யாவும் விமலும் வாழ்க்கையில் பிரிந்தார்கள். ஜீவன்கள் பிரிக்கப்பட்டன. ஜீவனாம்சம் உள்ளே வந்தது. சொத்துக்கள் பிரிக்கப்பட்டன. சொந்தங்கள் விலக்கப்பட்டன. சென்னை ஹைகோர்ட்டுக்கு வெளியே ரம்யாவின் தோழி நித்யா டென்ஷனோடு நின்று கொண்டிருந்தாள். ரம்யா அவளை நோக்கி வர நித்யா ரம்யாவின் முகத்தை பார்த்தாள். சக்சஸ் தானடி? நித்யாவின் கேள்வி சிறியதாக இருந்தது. பீட ஒழிஞ்சது. அப்பாடி, ஏதோ பெரிய பாறாங்கல்ல மனசுல இருந்து இறக்கி வச்ச மாதிரி இருக்குடி. இவனால இந்த ஆம்பளை வர்க்கத்து மேலேயே எனக்கு ரொம்ப கோபமா வருதுடி. அது சரிடி, அப்பாவுக்கு சொல்லியா இன்னும்? இல்ல நித்யா, முடிவு அப்பாவுக்கு போன்ல தெரிஞ்சா அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன்னு திட்ட ஆரம்பிச்சிருவா. நேர்ல போய் சொல்லிக்கிறேன். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே பிரிந்த கணவன் விமல் அவர்கள் அருகில் வந்தான். இவ எதுக்குடி வரா? நொந்து கொண்டாள் ரம்யா. உன்னோட பிலாங்கிங்ஸ நானே உங்க வீட்டுக்கு அனுப்புறேன். நீ என் வீட்டுக்கு வந்து வீணா தொந்தரவு செய்ய வேணாம். முடிஞ்சதுன்னா எல்லாம் முடிஞ்சதாவே இருக்கணும், ஓகே? சொல்லிவிட்டு ரம்யாவை முறைத்தவாறே பார்த்து கொண்டிருந்தாள். அனுப்ப வேண்டியது உங்க கடமை. என்னுடைய டூத் பிரஷ் முதற்கொண்டு எல்லாத்தையும் அனுப்பணும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்போ முடிஞ்சு போச்சு, ஓகே? பதிலுக்கு குரல் கொடுத்தாள் ரம்யா. இது உங்க அப்பனுக்காக நீ எடுத்த முடிவு. நீ நல்லா இருப்பியான்னு பாரு, சாபமிட்டான் விமல். ஹலோ, உன்னுடைய தீய சக்தி செயல்கள் வெளிச்சத்துக்கு வந்தப்புறம் அந்த வெளிச்சத்துல என்ன குளிர்காய சொல்றியா? தவார், உனக்கும் எனக்கும் உறவு முறிஞ்சு போச்சு. என்கிட்ட அனாவசியமா பேசாத. இங்கேருந்து கிளம்பு. கோபத்துடன் பேசினாள் ரம்யா. ரம்யா சொன்னவுடன் கையில் வைத்திருந்த சிகரெட்டை தூக்கி போட்டுவிட்டு முறைத்து கொண்டே விலகி போனான் விமல். அடுத்த நிமிடமே ரம்யாவின் அப்பா ராகவனிடமிருந்து மொபைலில் போன் வந்தது. சொல்லுப்பா. என்ன ஆச்சுமா? ஆச்சுப்பா. என்ன பொண்ணுமா நீ? இந்த 32 வயசுல உனக்குன்னு ஒரு வாழ்க்கை போச்சேம்மா. எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்த. சதுரடிச்சிட்டானேம்மா அந்த படுபாவி. என் மனசு கேட்கவே இல்லை ரம்யா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் கஷ்டப்படுறத பார்க்க உனக்கு பிடிச்சதா? அவங்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சதே மேலு. இனிமே நீ இருக்கிற வரைக்கும் உன் கூட தான் நான் வாழ போறேன். அதெல்லாம் சரி, போகட்டும் போ. எப்ப நீ வீட்டுக்கு வர? மௌனமாக பேசினார் ராகவன். நித்யா இருக்காப்பா, நான் அவளுடைய 2 வீலர்லயே வந்துடுறேன். என்னை பத்தி யோசனை பண்ணாத, பார்த்துக்கலாம். எனக்குன்னு இவ்வளோ பெரிய உலகத்துல ஒரு வாழ்க்கை இல்லாமலா போயிடும்? சரிப்பா, நான் வச்சிடுறேன். அந்த பக்கத்தில் அப்பாவின் பேச்சு அமைதியாக நின்றது. பாதி வழியில் ரம்யாவும் நித்யாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனார்கள். சாப்பிட ஆர்டர் செய்தவுடன் நித்யா கேட்ட முதல் கேள்வி, இதெல்லாம் சரியான வழியில தான் போறதா ரம்யா? இல்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோன்னு தோன்றதுடி.
ஒன்றும் இல்லை, எல்லாமே சரியா தான் போறது நித்யா. அவன் அயோக்கியத்தனத்தையும் விட்டதில்லை, நல்லவனாகவும் இருந்ததில்லை. பொய், புரட்டு, ஏமாத்தல், குடி, போதை, ப்ராஸ்டிடியூட்ஸோடவே ஒரு வாழ்க்கை, சொத்துக்களை திருடுறது, இன்னும் என்ன கருமாந்திரம் தான் அவன்கிட்ட இல்லை. நல்ல வேளை அவனை நம்பி குழந்தை ஒண்ணு உருவாகல, அதுலயாவது கடவுள் என்னோடவே இருந்துட்டான். அப்பப்பா போருண்டி, அதெல்லாம் நினைச்சாலே பத்திண்டு வருது. நித்யா மேலும் எடுத்து கொடுத்தாள். அது எல்லாத்தையும் தவிர்த்து உங்க அப்பாவுக்கு செஞ்ச துரோகம் தாண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரம்யா. ரம்யா கண்களை மூடிக்கொண்டு முன்பக்க தலையை கைகளால் அழுத்தி கொண்டாள். போதும்பா, எங்க அப்பாவை பிசினஸ்ல மாட்ட வச்சு பணம் போனதும் இல்லாம ஆல்மோஸ்ட் ஜெயிலுக்கே அனுப்பிச்சிருப்பான். அவர் பாவம் எதுலயுமே தலையிடாம தான் இருந்தார். என்னோட எதிர்காலத்துக்காக தங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையும் அவர் பிசினஸ்ல போட்டதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அந்த ராஸ்கல் அதை மிஸ்யூஸ் பண்ணி பழிய எல்லாத்தையும் எங்க அப்பா பேர்ல போட்டு அவன் கொடூரண்டி. அவன் நினைச்சாலே கொமட்டிண்டு வருது. சரி, அப்பாவை எப்படி சமாளிக்க போற? நித்யா அமைதியாக கேட்டாள். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு எல்லாமே அப்பா தான். மற்றவாளுக்கு இருக்கிற மாதிரி நான் அம்மா பாசத்தை உணர்ந்ததே இல்லை. என் அப்பா இப்போ 60 வயசை தாண்டிட்டார். இனிமே அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்காக வாழ போறேன்டி. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ரம்யா உறுதியாக பதில் சொன்னாள். தப்பா நினைச்சுக்காத, அப்பாவை பார்த்துக்கிறது இருக்கட்டும், நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? போடி, நீ வேற. கல்யாணத்துல என்னடி பெருசா இருக்கு? நமக்கு வர்ற சுகத்தையும் துக்கத்தையும் பங்கு போட்டு விட்டு கொடுத்து மற்றவங்களுக்காகவே வாழ்க்கை வாழணும். குழந்தைகளை பெத்துண்டு சந்ததியை விருத்தி செய்யணும். அந்த காலத்துல மக்கள் தொகை பெருகணும்னு இந்த அமைப்பை வச்சாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற ஜனத்தொகைக்கு குறைச்சலே இல்லை. அதுதாண்டி கல்யாணம். இப்ப இருக்கிற நிலைமையில என்ன கேட்டா கல்யாணங்கிறது ஒரு வேஸ்ட். குறுக்கிட்டாள் நித்யா. சரியா சொன்னடி. என்ன பாரு, என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ஒரே விபத்துல போனதுல இருந்தே நான் தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வாழ்க்கையில இருக்கிறது நீ ஒண்டிதாண்டி. என் கூட நீ ஃப்ரெண்டா சிஸ்டரா பழகிறது தான் எனக்குள்ள ஆறுதல். எனக்கு கல்யாணத்துல ஆசையே இல்லடி ரம்யா. அதை பத்தி நான் வருத்தமும் படல. எனக்கு இந்த லைஃப் போதும் ரம்யா. உருக்கமாக பேசிய நித்யாவின் கைகளை பிடித்து கொண்டாள் ரம்யா. நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் நித்யா. நான் இருக்கேன்டி உன் கூட. எவனோ ஒரு புருஷனுக்காக வாழறத காட்டிலும் அதை எங்க அப்பாக்காகவும் உனக்காகவும் உயிர் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போறேன். அவ்வளவுதான். குழந்தைகள் வேணும்னா நல்ல குழந்தைய தத்து எடுத்துட்டா போச்சு. இதையெல்லாம் தவிர புருஷனால நமக்கு ஒரு குழந்தை இல்லாம போச்சுன்னா நமக்கு அவனை தவிர நம்ம வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இருக்காது. அதே மாதிரி செக்ஸ் முக்கியமாங்கிறது இண்டிவிஜுவலோட சாய்ஸ். மற்ற உறவுக்காரங்க அமையறது ஒன்றும் பெருசு இல்லடி. எல்லாரும் ஒரு வகையில காசிப்பர்ஸ் தான். மற்ற உறவுகளை எல்லாத்தையும் விட உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி நான் பெருசா நினைக்கிறேன். வேற என்னடி வேணும் வாழ்க்கையில? சாதாரணமாக பேசினாள் ரம்யா. சரியா சொன்ன. நம்மள எவ்வளவு பேர் உயிரை விட்டு வளர்த்த அம்மா அப்பாவை பிரிஞ்சு அவங்க கூட பேச முடியாம கூட இருக்கும். அவங்களும் முக்கியம் தாங்கிறத பல பேர் உணராமே போயிடுறாங்க. பேசிக்கொண்டிருக்கும் போது ஆர்டர் செய்த சாம்பார் வடையையும் தோசையையும் கொண்டு வைத்தார் வெயிட்டர். சாப்பிட்டு கொண்டே பேச ஆரம்பித்தார்கள். நம்ம மனசை நாம தான் கட்டுப்படுத்தணும், அது நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது. அதுல நான் பாசிட்டிவா இருக்கேன் நித்யா. சரி சரி, இனிமே என்ன செய்ய போற? நீ படிச்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஐடி கம்பெனியை தேடி போறியா இல்ல வேற ஏதாவது வேலையை தேட போறியா? நித்யா கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை சொல்லவில்லை ரம்யா. சிரித்து கொண்டே சொன்னாள், பார்த்துக்கலாண்டி, எனக்கு மண்டையில ஒண்ணுமே ஓடல. இப்போதைக்கு என்னுடைய அப்பாவை பார்த்துக்கணும். சைட்ல ஒரு ஜாபுக்கு போறதை விட கதை எழுதலான்னு இருக்கேன். பிரசுரம் செய்ய ஒரு பப்ளிஷரை தேடணும். ரம்யாவின் கையை ஹைஃபை செய்து தட்டி விட்டாள் நித்யா. சூப்பர் ஐடியா. நீ ஸ்கூல் சமயத்திலேருந்தே நிறைய கதைகளையும் கவிதைகளையும் எழுதி தள்ளுவ. நீ சொல்லு, நம்ம 2 பேருமே சேர்ந்து உன்னுடைய கதைகளை பிரசுரம் பண்ணி பார்ப்போமே. நீ கதை எழுது, நான் பப்ளிஷிங் ஒர்க்கையும் மார்க்கெட்டிங்கையும் பார்த்துக்கிறேன். எனக்கும் உன் கூட இருந்த மாதிரி இருக்கும். ப்ளீஸ் என்னையும் சேர்த்துக்கோடி, நாம 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம்.
ரம்யா நெகிழ்ந்து போனாள். என் மனசோட கூட நீ இருக்கன்னு சொன்னதே நான் செஞ்ச பாக்கியம் நித்யா. கட்டாயமா பண்ணலாண்டி. முதல் கதையை ரெடியா வச்சிருக்கேன். என்னையும் எங்க அப்பாவையும் மையமா வச்சு நான் எழுதினதுதான். ஒண்ணு பண்ணு, அதுக்குள்ள பப்ளிஷிங்க்கு உண்டான ஏற்பாட்டை நீ பண்ணு. முதல் கதையை பப்ளிஷ் பண்ணிடலாம். சரி கிளம்பலாவா? அப்பா காத்துட்டு இருப்பார். அவருக்கு இந்த டைவர்ஸ் கதையை முதல்லேருந்து சொல்ல ஆரம்பிக்கணும். சொல்லிய ரம்யா ஹோட்டல் பில்லை கொடுத்து விட்டு நித்யாவோடு கிளம்பினாள். என்னுடைய சின்ன ரிக்வெஸ்ட், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. வீட்டிற்கு வந்த ரம்யாவுக்கு அப்பா சரியான வரவேற்பை கொடுக்கவில்லை. நீ செஞ்சது முட்டாள்தனம் ரம்யா. இந்த காலத்துல டைவர்ஸ்ங்கிறது உங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமா போச்சு இல்ல? ஒரு பக்கம் பாவம்னு சொல்ற உலகம், இன்னொரு பக்கம் உன்னை கிராதகின்னு சொல்லும். அப்பா, நான் கஷ்டப்படும் போது அந்த ஊர் உலகம் எங்க போச்சு? இன்னும் பழைய காலத்திலே இருக்க. உலகம் மாறி போச்சுப்பா, வெளியில போய் பாரு. நிறுத்து ரம்யா, எனக்கு தெரியாத உலகம் எப்படி மாறி போச்சுன்னு. கல்யாண கால் கட்டுங்கிறது காலாகாலமா இருக்கிற விஷயம். அறத்து விட அது ஒண்ணு சணல் கயிறு இல்லை. எல்லாருக்கும் கல்யாணத்துல புரிதல்ங்கிறது அமையறது இல்லை. இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழறது தான் வாழ்க்கை. கொஞ்சம் கோபத்துடனேயே பேசினார் ராகவன். ரம்யாவும் கோபமாக பேசினாள். அதுக்காக ஒரு அயோக்கியனோடவே வாழ்க்கையை கடக்க சொல்றீங்க? தினமும் செத்து போற அப்படிப்பட்ட அடிமை வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததே நீதானப்பா. நானா கேட்டேன் அவனை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு? அவனை நல்லவன்னு நீதானப்பா சொன்ன. கழுத்தை நீட்டுன்னு சொன்ன, நீட்டின. நீ சொன்னதை நான் செய்யாம இல்லையேப்பா. அவன் என்ன வதைக்கிறத பார்த்து உன் மனசுல வலி இல்லைன்னு சத்தியம் பண்ணு பார்க்கலாம். என்ன ரொம்ப பேசுற? நம்ம நாட்டுல இதெல்லாம் இல்லாம இல்ல. கணவன் மனைவிங்கிற உறவு காலம் பூரா துணையோட வாழ்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் விட்டு கொடுத்து கடைசி வரைக்கும் வாழறதுதான் வாழ்க்கை. ரம்யா, இத பாதியிலேயே விட்டுட்டு போனா அசிங்கம். ஏன் உன்னுடைய பொண்டாட்டி எங்க அம்மா இல்லாம தானே நீ வாழ்ந்து என்னையும் வளர்த்த? அவ மறைஞ்சே போயிட்டா. நான் மறைஞ்சு வாழணும்னு நினைக்கிறேன்பா. இதுல என்னப்பா தப்பு? ரம்யா, ஒரு பொண்ணு கணவனோட துணை இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு உனக்கு தெரியுமா? பதிலுக்கு அமைதியாக பேசினாள் ரம்யா. என்னுடைய வாழ்க்கையை நான் டிசைட் செஞ்சுட்டேன். நீ எனக்கு செஞ்ச மாதிரி நான் உன் கூடவே வாழ்ந்து உனக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறேன். உன் கூட வாழ்ந்தா எனக்கு ஆத்ம திருப்தி. புருஷனுக்கு முறவாசல் வேலைகளை செய்யறதுக்கு பதிலா உன் கூட இருந்து உனக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை செய்யறேன். இதுதான் நான் பிளான் பண்ணிருக்கேன். என்ன பேசுற? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாம போயிடும் ரம்யா. கொஞ்சம் ஆவேசமாகவே பேசினார் ராகவன். எதுப்பா வாழ்க்கை? நம்மள கண்ட்ரோல் வாழ்க்கை பண்ணணுமா, இல்லடா நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணணுமா? உனக்கு நான் குட்டி பொண்ணாவே தெரிஞ்சாலும் உலகத்துக்கு நான் ஒரு பொம்பளை. இந்த உலகத்துக்கு தெரியும் அதனுடைய உள்ள அர்த்தம். நான் ஒண்ணு கேட்கிறேன்பா, அதுக்கு பதில சொல்லு. எல்லாரையும் மாதிரி தெரியாத ஒருத்தனை பாதி வாழ்க்கையில இணைச்சு கொடுத்த. நீ அவனை தெய்வம் மாதிரி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்த. நானும் உன்னை எதிர்க்காம நீ சொன்னதை தானப்பா செஞ்ச. தெய்வத்தை எப்படி பூஜிக்கணும்னு கத்து கொடுத்த நீ ஒரு துஷ்டனை கண்டா விலகி போயிடணும்னு இன்னொரு பாடத்தையும் சொல்லி கொடுத்ததா எனக்கு ஞாபகம் இருக்குப்பா. அதனாலதான்பா பாதி வாழ்க்கையில வந்த அயோக்கியனை பாதியிலேயே விலக்கிட்ட. அப்போ நீ சொல்லி கொடுத்த பாடத்துல தான்ப்பா தப்பு. ஆனா இன்னைக்கு அந்த அயோக்கியனோட தான் நான் வாழணும்னு நீ அடம் பிடிக்கிற. அப்படி இருந்தா உன்னுடைய பாடங்களும் வார்த்தைகளும் தப்பா போயிடுவேப்பா. கேள்வியை கேட்ட ரம்யா அமைதியானாள். ராகவனும் அமைதியாக இருந்தார். கெட்டவாளையும் மாத்தலான்னு உலகத்துல இன்னொரு சொல் இருக்கேம்மா, நீ அதை செஞ்சிருக்கலாமே சொல்லிவிட்டு ரம்யாவின் முகத்தையே பார்த்தார் ராகவன். உன்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நல்லவரே. நீ சொன்ன கதைகள்ல கூட பூதம் பேய் எல்லாமே நல்லவங்களா தான் இருந்தாங்க. இன்னைக்கு உலகம் அப்படி இல்லப்பா. காலம் மாறி போச்சுப்பா. ஒரு அயோக்கியனோட நான் யோக்கியமா வாழறதை விட யோக்கியமா என்ன வளர்த்த உங்கூட வாழறதுல என்னப்பா தப்பு? ராகவன் அமைதியானார். ரம்யா ராகவனுக்கு அருகில் வந்து தலையை கோதிவிட்டு பாசமாக கட்டி கொண்டாள்.
எல்லாம் சரியா போயிடும்பா. நான் இப்பதான் பழையபடி சந்தோஷமா இருக்கேன், கவலைப்படாத சொல்லிவிட்டு சமையற்கட்டிற்குள் போனாள். 2 மாதங்கள் ஆனது. சொல்லி வைத்தாற் போல் நித்யா ஒரு பப்ளிஷிங் தொழிலை ஆரம்பித்து ரம்யாவுடன் இருந்தாள். ரம்யாவின் முதல் கதையான அப்பாவின் பெண் புத்தக கடைகளிலும் ஆன்லைனிலும் கிடைக்க ஆரம்பித்தன. தன்னுடைய அப்பாவின் குணங்களையே எழுத்துக்களாக மாற்றினாள். பக்கத்தில் இருந்த புத்தகத்தை எடுத்து ராகவனிடம் கொடுத்தாள் ரம்யா. அப்பா, இந்த கதையை முழுசா படி. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு உனக்கு தெரியும். அதே மாதிரி நீயும் நானும் எப்படி வாழ்க்கையை கடந்தோன்னு புரியும். இந்த கதையில வர்ற எண்டிங் தான்ப்பா என்னுடைய முடிவு. ராகவன் அவளை அனுதாபத்தோடு பார்த்தார். அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தார். அந்த கதையில் வரும் ஒரு பெண் தன்னுடைய அப்பாவை பற்றி எழுதியதுதான் அந்த கதையின் ஆரம்பம். முதல் சில வரிகளிலேயே ராகவனுக்கு கண்கள் கலங்கின. அப்பா, என்னுடைய இந்த எழுத்துக்கள் நான் உன்னை பார்த்த அழகான பிம்பங்கள். நீ தோற்கக்கூடாத ஒரு மனிதர். என்னுடைய வெற்றிக்காக என்னிடம் பொய்யாக தோற்ற காலங்கள் மாறி போச்சுப்பா. அம்மாவோட பிரிவு உன்னையும் என்னையும் தாக்கினப்போ உனக்கு நான் இருக்கமான்னு சொல்லி என்னை கட்டி அணைச்சு சொன்னது இன்னைக்கும் என் மனசை விட்டு விலகலப்பா. எனக்கு சகலமும் நீதான்னு உன்னோடவே இருந்துட்டேன். நம்ம பந்தம் மனசுல மட்டும் இல்லாம ரத்தத்திலேயும் ஊறி போன ஒரு உறவுப்பா. அந்த காலத்துல நீ தனிமையில அழறத நான் நிறைய பார்த்திருக்கேன். அப்ப எல்லாம் நீ ஏன் தனியா அழறன்னு அர்த்தம் தெரியாது. இப்ப புரியுறதுப்பா. நீ அழறத பார்த்து நான் அழுதுடுவேன்னு உனக்கு பயம். அதனாலதான் நீ தனியா அழுதுருக்க. அதே மாதிரி என்கிட்ட கோபமே காட்ட தெரியாத ஒன்ன போய் நம்ம உறவுக்காரங்க கோபக்காரன்னு சொல்லும் போது எனக்கு அழுகையே வரும்பா. நான் செஞ்ச தப்புகளையும் தவறுகளையும் பொறுத்து எனக்கு அதனுடைய அர்த்தங்களை புரிய வச்ச உன்னுடைய பொறுமை தான்ப்பா எனக்கு வானத்தை விட பெருசா தெரிஞ்சது. அதுலேயும் உன் கண்டிப்புக்கு குறைவே இல்லப்பா. உன்னுடைய கண்களாலேயே கண்டிச்சதும் மன்னிச்சு விட்டதையும் நான் பார்த்திருக்கேன்ப்பா. உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, உன்னுடைய கால்கள்ல நான் ஏறி நின்று என்னுடைய கைகளை மேல தூக்கி பிடிச்சு நீ நடக்கிறப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கத்துவேன். உன்னுடைய கால்கள்ல தான் நான் நடந்தேன்னு அப்போ எனக்கு தெரியலப்பா. அன்னைக்கு பொய்யா தோக்க ஆரம்பிச்ச நீ என்னால இனிமே தோக்க கூடாதுப்பா. என்ன உன்னுடைய கழுத்துல உட்காத்தி வச்சு அப்பாவை விட டாலாயிட்ட பாப்பா அப்படின்னு உன்னை தாழ்த்தி என்ன உயரமா காமிச்ச உன்னை கடவுள்னு சொல்லலாம்ப்பா. பீச்சில் என்ன கடலோரமா நடக்க விட்டுட்டு என் பின்னாடியே வருவேன். என்னுடைய பாதங்களுக்கு பின்னாடி உன்னுடைய பாதங்கள் கூடவே வர்றத நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு உன்னுடைய பாதங்களுக்கு பின்னாடி நான் நடக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. எனக்கு இந்த உலகத்துல பாதைகளை சொல்லி கொடுத்ததே நீதான்ப்பா. கவலைப்படாத, இன்னைக்கு பாதைகளை தெரிஞ்சு வச்சுக்கிற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்பா. நீ சொன்ன கதைகள் தான் எனக்கு வாழ்க்கை பாடம். நான் அழுத போதெல்லாம் கண்ணீரை தொடச்சு என்னுடைய கவலைகளை போக்கினது நீதானப்பா. நான் உன்னை மார்போடு கட்டிக்கும் போது உன்னுடைய இதய துடிப்பை உணர்ந்திருக்க. அந்த அன்போட ஸ்பரிசம் தான்ப்பா என்ன வளர்த்தது. இன்னைக்கு என் எண்ணங்களுக்கு நான் 1000 அர்த்தங்கள் கொடுத்தாலும் உன்னுடைய எண்ணங்களுக்கு நான் கொடுக்கும் ஒரே ஒரு அர்த்தம் பாசம். நெருங்கிய உறவுகள்னு சொல்லிக்க ஒரு சில பேர் இருந்தாலும் அவங்களெல்லாம் நம்மளோட நெருங்கா உறவுகளா தான்ப்பா இருந்தாங்க. ரத்த உறவுகள் தான் நம்மளை மதிக்கலையே தவிர நமக்குன்னு சிறந்த நண்பர்களும் இருந்தாங்கப்பா. நான் சாதிச்ச போது உங்ககிட்ட நான் பார்த்தது சத்தம் இல்லாத பெருமை, அந்த மகிழ்ச்சியில இருந்த பூரிப்பு, அதை தவிர என் வெற்றியில ஒரு இன்ப களிப்பு. இந்த உண்மைகளை நான் இதுவரைக்கும் யார்கிட்டயுமே பார்த்ததே இல்லப்பா. கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாட்டாலும் அதை நான் வாங்க வழிகளை கத்து கொடுத்ததே நீதானப்பா. என் மனசுல வலி இல்லாம இருக்க இயன்றதை வாங்கி கொடுத்து அதுக்குள்ள இருந்த அன்பான அர்த்தத்தை கத்து கொடுத்ததும் நீதான்ப்பா.
என்னுடைய சின்ன சந்தோஷங்களை பார்த்து நீ சந்தோஷமா இருந்த காலங்களை என்னால மறக்க முடியலப்பா. எஸ்டிவி மாதிரி பாடுறேன்னு நினைச்சு அவசரத்துல பாடும்போது நான் சிரிப்பேன். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? என் பொண்ணே என் பாட்டை கேட்கலன்னா எவன் கேட்பான்னு சொல்லி திரும்பவும் அவசரத்துல பாடுற குரல் இன்னைக்கும் என் நினைவுல இருக்குப்பா. ஆனா உன்னுடைய காவல்ல இருந்த பாதுகாப்பு எனக்கு எப்பவுமே இருந்ததில்லப்பா. அப்போ நான் மௌனமா இருந்தாலே நகைச்சுவையா ஏதாவது சொல்லி சிரிக்க வச்ச நீ இப்ப ஏன்பா என்ன நினைச்சு அழற? உன்னுடைய நகைச்சுவை சக்திய நீ இழந்துட்டியாப்பா. சின்ன வயசுல நீ என்னை தனியா விட்டுட்டு போனா எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அந்த இன்செக்யூரிட்டிய நான் உனக்கு இந்த வயசான காலத்துல கொடுக்க விரும்பலப்பா. உங்ககிட்ட இன்னும் ஒண்ணு கேட்கணும்பா. இவ்வளவு செஞ்ச நீ என்ன கல்யாணங்கிற வலையில விழ வச்சு என்ன பிரிச்சிடாதப்பா. எனக்கு அந்த கல்யாணங்கிற சடங்கு வேண்டாம்ப்பா. பாதி வாழ்க்கையில வர்றவன் மீதி வாழ்க்கையில நல்லவனா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறது உன்னுடைய நரைச்ச தலை, கரடுபட்ட கைகள், காலத்தினால தள்ளாடுற உடம்பு, பலவீனமா இருக்கிற ஒரு தோள்கள், ஓய்வு பெறணும்னு துடிக்கிற உடம்பு. இதுதான்ப்பா உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்காக வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா. இதுதான்ப்பா கர்மாவோட இலக்கு. உலகம் ஒத்துக்காதுன்னு நீ சொல்லலாம். அந்த உலகமா என்னுடைய அப்பாவை காப்பாத்த போறது? எனக்கு கிடைச்ச இந்த மாதிரி சந்தர்ப்பம் பலருக்கு கிடைக்காதுப்பா. பாசங்கிற ஆழத்துல மூழ்கின எனக்கு அறிவோட முதிர்ச்சிய அறிமுகப்படுத்தினதே நீதான்பா. இன்னொருத்தனோட மனைவியா வாழறதை விட உனக்காகவே வாழ இந்த அப்பாவின் பெண் தயாராயிட்டம்பா. நீங்க தயாரா? இந்த வாக்கியத்தோடு அந்த கதையின் பகுதி முடிந்தது. அந்த வார்த்தைகளுக்கு ஆம் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்ட ராகவன் புத்தகத்தால் தன் முகத்தை மூடிக்கொண்டு உள்ளே அழுது கொண்டிருந்தார். தைத்ருவன்.